So next what you're going to discuss is properties of vector product or vector or cross product. So dot product என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் here you're going to discuss. அப்படியே டாட் ப்ராடக்ட்டுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இங்கே படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், டாட் ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து எப்போவுமே ஸ்கேலர். அது மாதிரி வெக்டர் ப்ராடக்டோட ரிசல்ட் is always vector. ஸோ ரிசல்ட் எப்போவுமே வெக்டராக தான் இருக்கும். அண்ட் இதில் டைரக்ஷன் இருக்குது. இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு போத் த வெக்டர்ஸ். நீங்கள் எந்த வெக்டர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த வெக்டருக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டாட் ப்ராடக்டில் கம்யூட்டேட்டிவ் ரெண்டுமே கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு படித்தோம். கம்யூட்டேட்டிவ்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். திருப்பி மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஒன்றே தான் அப்படின்னு படித்தோம். ஆனால் இங்கே கிராஸ் ப்ராடக்டில் இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா not commutative. So not commutative அப்படின்னா this cross productல. So a vector cross b vector is not equal to b vector cross a vector. Why? Because டாட் ப்ராடக்டில் ஸ்கேலார் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி 2 into 3 அப்படின்னா 3 into 2 6 நம்பர் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இட் இஸ் சேம். ஆனால் கிராஸ் ப்ராடக்டில் யூ ஆர் கோயிங் டு டேக் த டைரக்ஷன். ஸோ ஏபி அப்படின்னா இன் ஒன் டைரக்ஷன், பிஏ அப்படின்னா இட் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இங்கே வேல்யூ 6 அப்படின்னா 6 தான், இங்கேயும் 6 அப்படின்னா 6 தான். நம்பர் மேக்னிடியூட் சேமாக இருந்தால் கூட டைரக்ஷன் மாறதுனால திஸ் ஒன் வில் நாட் பி ஈக்குவல். ஸோ ஃபார் திஸ் கேஸ் a vector cross b vector is never be equal to b vector cross a vector. So third property, is distributive. பற்றி பார்த்தோம். இங்கே distributive property கிடையாது. So fourth property என்ன பார்த்தோம், angle between the two vectors. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இங்கே ப்ராப்பர்ட்டியாக அவங்க புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏ வெக்டர் அதுவும் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்கல. பட் எப்படி கிராஸ் ப்ராடக்ட்க்கு ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டர் தான். ஸோ இட் இஸ் என் ஒன் வேல்யூ. ஸோ அப்போது சைன் தீட்டா வேல்யூ எடுக்க போகிறோம். இதுதான் ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபி இந்த பக்கம் கொண்டு வாங்க. இட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை ஏபி. ஸோ என்னோட தீட்டா வேல்யூ சிம்பிளி சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பை ஏபின்னு எழுதுவோம். ஸோ டாட் ப்ராடக்டாக இருந்தால் காஸ் ஆங்கிள், கிராஸ் ப்ராடக்டாக இருந்தால் சைன் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் தி ப்ராப்பர்ட்டி, சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் நம்மளோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஆங்கிளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரிக்கு, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரிக்கு அண்ட் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு we are going to write, which is your third, fourth and fifth property. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் பார்ப்போம். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் which is called parallel vectors. ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது, அப்படி இல்லைனா parallel vectorsஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி எதுவாக இருந்தாலும் என்னோடய ரிசல்ட் சைன் 0 ஆர் சைன் 180 அப்படின்னு போடுவேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரே ப்ராப்பர்ட்டி. ஒய்? பிகாஸ் காஸில் வந்து காஸ் 180 இஸ் -1ன்னு கிடைக்குது. ஆனால் சைனை பொறுத்த வரைக்கும் சைன் 0வோட வேல்யூவும் சைன் 180யோட வேல்யூ ரெண்டுமே 0 தான். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து ஒரே ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ சைன் 0 ஆர் சைன் 180, தீட்டா 0வாக இருந்தாலும் சரி, 180ஆக இருந்தாலும் சரி, பேரலாக இருந்தாலும் சரி, ஆன்டி பேரலாக இருந்தாலும் சரி, என்னோடய ரிசல்டன்ட் வேல்யூ அதாவது இந்த டேர்ம்ஸோட வேல்யூ 0. ஸோ அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட ரிசல்ட் எப்படி கிடைக்கும், ஃபார்முலா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். இங்கே தீட்டாக்கு பதிலாக 0 ஆர் 180 எது போட்டிங்கனாலும் இந்த டேர்மோட வேல்யூ ஃபுல்லாக 0. So AB into 0, anything into 0 is always 0. அப்போது
ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட வேல்யூ எனக்கு ரிசல்டன்ட் வேல்யூ 0ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் மை மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே மினிமமே 0 தான். ஸோ மினிமம் வேல்யூ. இப்போ தீட்டா 0 and 180 பார்த்தாச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்ப்போம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ தீட்டா 90 டிகிரின்னு போட்டால் சைன் 90ன்னு கிடைக்கும். ஸோ சைன் 90யோட வேல்யூ 1. ஸோ அப்போது ஏ கிராஸ் பியோட வேல்யூ ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்? ஏபி சைன் 90 இன்ட்டு என் கேப். இந்த டேர்மோட வேல்யூ 1. ஸோ ஏபி இன்ட்டு 1 இன்ட்டு என் கேப். ஸோ இது என்ன? ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் வெறும் ஏபி. ஸோ இட் இஸ் ஏபி என் கேப். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட வேல்யூ இங்கே அப்படியே இதோட மேக்னிட்டியோட மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் கிடைக்கும் ஃபார் 90 டிகிரி. அதே 0 டிகிரி 180 டிகிரினா 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, அது மினிமம் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட மேக்ஸிமம் வேல்யூ. திஸ் இஸ் யோர் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன? செல்ஃப் ப்ராடக்ட், செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். அங்கே செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பார்த்தோம், இங்கே செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். செல்ஃப்னா அது கூடயே, அப்போது ஏ வெக்டர்னு எடுத்தால் அது கூடயே கிராஸ் ப்ராடக்ட். இட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு எழுதணும். அப்போ நீங்கள் ஏபின்னு எழுதும்போது ஏபி சைன் தீட்டா என் கேப்னு எழுதினீங்களே, இங்கே பிக்கு பதிலாக ஏவே தான். அப்போது என்ன எழுதணும்? ஏ இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். ஓகே, இங்கே சைன் தீட்டா அப்படிங்கிறது சேம் வெக்டர், ஒரே லைன். இதே லைனில் இருக்கிற ரெண்டு வெக்டர், ரெண்டு ஒரே இதாக தான் எடுக்கிறோம். அப்போ தீட்டா வேல்யூ என்ன சொன்னோம்? 0. அப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா ஏ இன்ட்டு சைன் 0 இன்ட்டு என் கேப். நம்ம முன்னதாக பார்த்தோம் சைன் 0 அப்படின்னா அதோட வேல்யூ 0. ஸோ ஏ இன்ட்டு 0 இன்ட்டு என் கேப். எனிதிங் இன்ட்டு 0, ஆன்சர் இஸ் 0. ஸோ செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்க்கு ரிசல்டன்ட் வேல்யூ எப்பவுமே 0. திஸ் இஸ் மை ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி வந்து யூனிட் வெக்டர்ஸ். ஆமாவா? ஸோ யூனிட் வெக்டர்ஸ்னால் என்ன? ஜேகே. ஸோ இது கூடிய செல்ஃப் ப்ராடக்டில் யூனிட் வெக்டர் எடுக்கிறேன். அப்போது ஐ கேப் இன் கிராஸ் ஐ கேப், ஜே கேப் கிராஸ் ஜே கேப், கே கேப் கிராஸ் கே கேப். அதே யூனிட் வெக்டர் கூட, யூனிட் வெக்டர்னாலே ஐஜேகே. ஸோ யூனிட் வெக்டர் எடுத்து அது கூடயே ப்ராடக்ட் பண்ணுறோம். எப்போவுமே அது கூடயே செல்ஃப் ப்ராடக்ட் அப்படின்னாலே எனக்கு இப்போது வந்து ஆன்சர் 0 தான். ஸோ அது என்ன வெக்டராக எடுத்தாலும் சரி, யூனிட் வெக்டர் எடுத்தாலும் சரி, இல்லை நார்மல் வெக்டர் எடுத்தாலும் சரி, ஏன்னா தீட்டா வேல்யூ 0 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ ஐ கிராஸ் ஐக்கும் 0, ஜே கிராஸ் ஜேக்கும் கே கிராஸ் கேக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர் 0 தான் யூனிட் வெக்டருக்கு. ஸோ செவன்த் ப்ராப்பர்ட்டி, இது யூனிட் வெக்டர்ஸ் செல்ஃப் ப்ராடக்ட். அதே யூனிட் வெக்டர்ஸ் ஆப்போசிட் பர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ் எடுக்கணுமா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு பர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர்ஸ். இதுக்கு பேர் என்ன? ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்த்தோகோனல் அப்படின்னா ரெண்டு பர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர்ஸ்க்கு பேர் தான் ஆர்த்தோகோனல் வெக்டர். ஸோ அதை ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்த்தோகோனல்னால் ரெண்டு பர்பெண்டிகுலர் வெக்டர் விச் இஸ் ஐஜே ஜேகே ஐகே அப்படி எடுக்கணும். ஸோ ஐ கேப் இன்ட்டு ஜே கேப் இன்ட்டு கே கேப் ஆர் ஐ கேப் இன்ட்டு கே கேப். ஸோ இப்படி எடுத்தால் என்னோடய ரிசல்டன்ட் வேல்யூ என்ன? பர்பெண்டிகுலர்னாலே தீட்டா வேல்யூ 90 டிகிரி. இப்போ சைன் 90யோட வேல்யூ 1. ஸோ இங்கே ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டராக இருந்தால் எப்படி எழுதுவோம்? ஏபி சைன் 90 இன்ட்டு என் கேப்னு எழுதுவோமா? இங்கே என்னங்கிறது என்ன? இந்த ரெண்டு வெக்டருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்க வெக்டர். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸுக்கும் ஒய்க்கும் பர்பெண்டிகுலராக இருக்கிறது யார்? இசட். ஒய்க்கும் இசட்டுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கிறது யார்? எப்போவுமே எக்ஸ். அப்படியே ஆப்போசிட் தான். ஸோ இப்போ ஐக்கும் ஜேக்கும் பர்பெண்டிகுலர் யார்? கே. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஐ வெக்டர் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு ஐஜே சைன் 90 இன்ட்டு என் கேப் ஒன்றும் இல்லை, என்னங்கிறது நார்மல், இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலர். ஐக்கும் ஜேக்கும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் பர்பெண்டிகுலர் யார்? இசட். இப்போ ஐக்கும் ஜேக்கும் பர்பெண்டிகுலர் யார்? கே. அப்போ இங்கே கே கேப் ஒன்று அண்ட் இதோட வேல்யூ 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஐஜே இன்ட்டு கே கேப் அப்படி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் மிச்சம் ரெண்டுத்துக்கும். ஸோ ஜே இன்ட்டு கேனா ஜேகே ஐ கேப், ஐகே அப்படின்னா ஐகே ஜே கேப் அப்படி கிடைக்கும்.
This is my unit vector that is perpendicular to each other, which is called orthogonal vector. So unit orthogonal vector க்கு I cap cross j cap அப்படின்னா resultant value வெறும் k cap அப்படின்னு கிடைக்கும். Because see ij k cap ன்னு எழுதணுமா, இதோட வேல்யூ யூனிட் வெக்டர், அதனால வேல்யூ எப்பவுமே 1 1. ஸோ இதுக்கு 1 into k cap. இப்போ 1 into k cap is simply k cap. So I cap cross j cap is simply k cap. அதே மாதிரி j cap cross I cap, j cap cross k cap. வேறு அடுத்த ரெண்டு எடுத்தோன்னா jkiன்னு சொன்னோம். jக்கோட வேல்யூ 1 1. 1 into 1 simply 1. அப்போ வெறும் I cap. j cap into k cap equal to வெறும் I value I cap. So இது orthogonal vectors. So my 8th property is component representation of vector product. Okay. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். ஆனால் வெக்டர் ப்ராடக்ட்டுக்கு அப்படி எழுதக்கூடாது. அப்போ காம்பனண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்கணுன்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். சே ஏ வெக்டரோட வேல்யூ ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். இது வந்து காம்பனண்ட் டேர்மில். அதே மாதிரி பி வெக்டருக்கு காம்பனண்ட் டேர்ம் எழுதுனா பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் கிராஸ் ப்ராடக்ட் எழுத போகிறேன். பிசெட் கே கேப். ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எழுதுனா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதணும் நீங்கள், ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஸோ ஐ கேப் ஜே கேப் கே கேப் மாடுலஸில் போட்டு இங்கே ஏ வேல்யூ ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட், அடுத்து பி வேல்யூ பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். இது மாடுலஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ மாடுலஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட் பார்ட் எழுதிக்கோங்க ஐ கேப். ஓகே, அண்ட் இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அது மட்டும். அது எப்படி எழுதணும், இப்படி க்ராஸ் பண்ணி எழுதணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு டாப் டு பாட்டம், அப்புறம் பாட்டம் டு டாப். அப்போ ஐ கேப் இன்ட்டு ஏஒய் இன்ட்டு பிசெட், ஏஒய் இன்ட்டு பிசெட். இது மைனஸில் மைனஸ் by into az இப்படி எழுதணும்.